8ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 பயிற்சி 1.3ல் ஃபஸ்ட்டு சம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். -5/7 மற்றும் 8/9 ஆகிய விகிதமுறு எண்களுக்கு கூட்டல் மற்றும் பெருக்கலுக்கான அடைவு பண்பினை சரிபார்க்கவும். ஓகேவா, கூட்டலுக்கான அடைவு பண்பு சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க, பெருக்கலுக்கான அடைவு பண்புனை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. கூட்டலுக்கான அடைவு பண்புனா a+b, பெருக்கலுக்கான அடைவு பண்புனா a பெருக்கல் b. ஓகேவா, நம்மளுக்கு இதை நம்ம கண்டுபிடிக்கும் போது அதுவும் நம்மளுக்கு ஒரு விகிதமுறு எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடைவு பண்பை நம்மளுக்கு சரி பார்க்குதுன்னு அப்படின்னு அர்த்தம். சரியா, இப்போ நம்மளுக்கு முதல்ல கூட்டலுக்கான அடைவு பண்பை சரி பார்க்கலாமா? கூட்டலுக்கான அடைவு பண்பு இப்போ a+b கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு 2 நம்பர் தந்திருக்காங்களா, அதை ஃபஸ்ட் ஒன்று ஏன்னு எடுத்துக்கிறோம், -5/7, செகண்ட் ஒன்று பின்னு எடுத்துக்கிறோம், 8/9. இப்போ a+bங்கும்போது -5/7 + 8/9. இப்போ 2 பகுதியையும் பாருங்கள், பகுதி 1 போல் இருக்கான் பாருங்கள், பகுதி 1 போல் இல்லை. சரியா, அதுவும் நம்மளுக்கு வெவ்வேறான நம்பராக இருக்குது, நம்மளுக்கு சேமான வாய்ப்பாட்டில் வகுக்கிற மாதிரி எந்த நம்பரும் இல்லாததுனால மீச்சமாக இதுக்கு நம்மளுக்கு எடுத்தோன்னா 7 9 63. இப்போ இதை எதால் பெருக்கணும்னா 9ஆல் பெருக்கணும், இதை 7ஆல் மேலே கிளையமாக பெருக்கிறோம். I9 45, இங்கே மைனஸ் குறிக்கிறனால -45 + 8 7 56. இப்போ இதை கழித்தோம் அப்படின்னா 11/63. சரி, 11/63. இதுவும் என்னென்னா இதுவும் ஒரு விகிதமுறு எண்ணு தான். சரி, ஆனது எதில் இருக்கும் அப்படின்னா க்யூவில் இருக்கும், க்யூவில் உள்ளது. க்யூன்னு என்னது? விகிதமுறு எண்ணு. therefore a+b என்பது க்யூவில் அமையும். இப்போ அடுத்தது நம்ம பெருக்கலுக்கான அடைவு பண்பு சரி பார்க்கலாமா? அல்ல செகண்ட் ஒன், பெருக்கலுக்கான அடைவு பண்பு. இப்போ இதில் a பெருக்கல் b கண்டுபிடிக்கிறோம். ஏயோட வேல்யூ -5/7, பியோட வேல்யூ 8/9. சரி, இப்போ ஏதாவது அடி கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். எதுவுமே அடி கொடுக்க முடியாது. அப்படின்னா பகுதியும் பெருக்கி போடணும், தொகுதியும் பெருக்கி போடணும். I8 40, இல்லை மைனஸ் குறி இருக்கிறனால -40/7 9 63. இப்போ இதுவும் என்னென்னா ஒரு விகிதமுறை எண்ணு தான். அப்போ -40/63 ஆனது க்யூவில் உள்ளது. therefore a பெருக்கல் b என்பது க்யூவில் அமையும். therefore a மற்றும் b ஆகியவை க்யூவில் அமையும் எனில் ரெண்டும் க்யூ தான். ஏன்னா நம்மளுக்கு அது விகிதமுறு எண் தான். அப்படி இருக்கும்போது a+bயும் a பெருக்கல் bயும் எதில் இருக்கும்? க்யூவில் அமையும். அவ்வளோதான், இந்த ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.